பெரிய தளபதி சின்ன தளபதி சைடு தளபதின்றாங்க. முதல்ல சம்பளம் ஜாஸ்தியானு கேளுங்க, அப்புறம் இதெல்லாம் கேட்குறேன். இன்னும் ஆகலை. எஸ்கே ப்ரொடக்ஷன்னாலே எல்லாரும் வந்துருவாங்க பெரிய பேனர். எஸ்கே வந்து டீம் கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த படம் பார்த்துட்டு என்ன ஜட்ஜ் பண்ணாரு? இல்லை, இந்த படம் நாங்கள் பார்த்து முடித்தோன்னே நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க. அந்த மின்சாரம் என் மீது எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டோட எபிசோடு ஒன்று வரும், கரண்ட் வச்ச ஒரு எபிசோடு வரும். அந்த எபிசோடு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காளியண்ணா கூட சொல்லிட்டு இருந்தார், எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு பாட்டை பாடினார், ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இல்லையா, அந்த எபிசோடு தான். அது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஓவரால் அந்த படத்தோட ஐடியாவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் இவர் வந்து இல்லை படம் பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்டென்ட் ஐடியா பிடிச்சனால தான் இது படம் ப்ரெசென்ட் பண்ணாரு. ஆக்சுவலாக நாங்கள் இதை பண்ண போகிறோன்னு தர்ஷனுக்கு அவருக்கு நல்ல ஷார்ட் கார்னர் இருக்கு. ஆமாம், இந்த படம் பண்ண போகிறோன்னு தர்ஷனுக்கு நாங்கள் அப்புறம் தான் சொன்னோம். முதல்ல அவங்க ப்ரொடக்ஷன் டீமில் தான் பேசுவோம். சார் எஸ்கே ப்ரொடக்ஷன்னாலே எல்லாரும் வந்துருவாங்க பெரிய பேனர். ஆனால் வினோத் மேடம் ஆடியன்ஸும் சுத்தனி ஊற்ற நின்னாங்க. அன்றைக்கி தீனாவும் வரல, இன்றைக்கும் அவங்க வரல. தீனா அவங்க எல்லாருமே ஷூட்டில் இருக்காங்க. இங்கேருந்தா வந்துட்டு இருப்பாங்க. டெஃபினட்டாக தீனா வந்திருப்பாரு. அவங்க டோட்டலாக ஊர்லேயே இல்லை, அவங்க போபாலில் எங்கேயோ இருக்காங்க, மத்திய பிரதேசில் இருக்காங்க. ஒருவேளை இது வந்து படம் அவங்களுக்கு போட்டு காமிச்சிங்களா? அவங்களுக்கு 2 பேருக்கும் அவங்க எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்சுதான் நடித்தாங்க. அவங்க நல்லா அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வர முடியல. இப்போ வர டேரக்டருங்க யாரும் உங்களுக்கு வந்து பட்ட பேர் வைக்கிறது இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யதார்த்த நாயகனாக இருக்கிறீங்க. சரி, ஏன்னா ஒரு படம் ஹிட்டானதே பெரிய தளபதி சின்ன தளபதி சைடு தளபதின்றாங்க. ஒரு படம் நல்லா ஆர்டிஸ்டாகவும் வரீங்க, நடிக்கிறீங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாலா. இன்னைக்கு மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறை மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த கோர்த்து விடுற கேள்வியெல்லாம் கேட்காம இருக்குன்னு நான் வாழ்த்துக்கிறேன். நடிகர்ல வந்து ஆக்டரா வந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் கூட சேர்ந்து பண்றது. இப்போ வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டேஜில் வச்சு பார்க்குறாங்க, ஹீரோ வெற்றி அது வச்சு பார்க்குறீங்க. என் தெரியல, அதான் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்படி வச்சு பார்க்குறாங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்ன எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறது, எனக்கு வாங்கி உள்ளே வச்சுக்க முடியாத அளவுக்கு திணற அடிக்கிற அளவுக்கு எல்லோரும் அன்பை கொடுக்குறாங்க. அந்த அன்புக்கு நான் இந்த மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் மேலே. இதில் கூட இல்லை, தலைவன் தலைவியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்ச நேரம் பயங்கர அங்கே தான் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் நீங்கள் தான் நன்றிண்ணே. மாதிரி இருக்கிறது சம்பளம் ஜாஸ்தி. முதல்ல சம்பளம் ஜாஸ்தியானு கேளுங்க, அப்புறம் இதெல்லாம் கேட்குறேன். இன்னும் ஆகலை. இனிமேலாவது ஆகுமான்னு நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் ஆக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக அவங்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கேன். அது ரொம்ப நாள் கழிச்சு இல்லை. அவங்க வந்து எனக்கு அவங்க தியேட்டர் நாடகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்தே நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கூத்துப்பட்டில் இருக்கும்போதே நான் வந்து எனக்கு நல்லா பழக்கம். அவங்க நிறைய படத்தில் நடிச்சிருக்கோம். எனக்கு காம்பினேஷனாக இல்லாமல் இருந்துச்சு. இந்த படத்துலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட காம்பினேஷன் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட. ஹீரோக்கள் கூட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோயின் கிடைக்கும். உங்களுக்கு மைனா வினோதின்னு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோயின் கிடைக்கும். இப்போ தானே தெரியுது உங்களுக்கு மைனா வினோதெல்லாம் பிடிக்குன்னு. இனிமேல் புரியுது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்கள் மூலமாக இந்த வாழ்த்து நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து அவங்க மேலே தீவிரமான ஒரு ரசனையில் இருக்கார் கார்த்தி அண்ணன். இல்லை ஆமாம், இப்போது ஜென்ரலாக எல்லாருமே ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவரும் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஆப்வியஸாக நான் இப்போ ஒரு படம் பண்ணுறேன்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ண போகிற முறை ஓகேன்னு கேட்பேன். ஏன்னா அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் எல்லாம் அதாவது ஒரு கைடன்ஸ் கொடுப்பாருங்கிற நான் போய் சொல்லுவேன். ஸோ இனிமேல் எஸ்கே ப்ரொடக்ஷன் எப்படி உள்ள வரும்னா நல்ல படங்கள் பண்ணால் வரும். இது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு பார்க்கும் போது எல்லாமே ரிவீல் ஆகும் தான். ஸோ நம்ம ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இதை பற்றி டீட்டெயிலாகவே பேசலாம். கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம், ஏன்னா எப்படி உங்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் இந்த படம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல. ஸோ அந்த சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் ட்ரெய்லரை நாங்கள் ரொம்ப யூஸ்வலாக, ஏன்னா எவ்வளோ பேர் ட்ரெய்லரை வந்து பார்த்துட்டு கமெண்ட்லேயே வந்து அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது யூஸ்வலாக வந்த இன்னும் 100 படம், அதுவும் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த ட்ரெய்லர் வந்தது வந்து அவங்களுக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா கொட்டுக்காளி மாதிரி, குரங்கு படல் மாதிரி, கனா மாதிரி அவங்க வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் படம் பண்ணிவிட்டு என்ன ஒரு ஹாரர் காமெடி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அதை எல்லாத்தையும் ஏன் நாங்கள் தெரிஞ்சே டாலரேட் பண்ணோன்னா இந்த சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக.